முதல் மாநில மாநாடு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாநாடு சக்சஸ். காலேஜ் அளவுலையுமே போதை ஒழிப்புக்கு ஒரு அம்பாசிடர் வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக மாறிட்டார். இந்த விதமான ஒரு டபுள் கேம் அண்ணாமலை அவர்கள் ஒரு காலத்திலே பண்ண மாட்டாரு. வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூன் 5ஆம் தேதி பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. வி த லீடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அது பின்னாடி அரசியல் கட்சியாக மாறும், அதில் அந்த இயக்கத்தில் சேர்றவங்க எல்லாரும் சேருங்கன்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 19 லட்சத்தை தாண்டியிருக்கு இந்த 38 நாட்களில். முதல் மாநில மாநாடு ஃபஸ்ட்டு பொள்ளாச்சியினுடைய மாவட்ட அதாவது பொள்ளாச்சி மாவட்டத்துக்கு மட்டும் அந்த மாநாடு போடுறதாக இருந்தது. திருப்பவும் மற்ற எல்லாருமே வரலான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா, சேரெல்லாம் காலியாக கடந்துச்சா, ஆட்கள் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இது நல்ல கூட்டம் வந்துருச்சு, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாநாடு சக்ஸஸ். இல்லை நம்ம டிஎம்கே மாதிரி காலிச்சேரை மட்டும் காமிச்சிருந்தா இது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் நேற்று பார்த்தோம்னா காலையில இருந்தே ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா தங்களால் நடக்க முடியாத மக்கள் கூட நிறைய பேர் அந்த வாக்கரை வச்சுட்டு நடந்து வந்ததை நம்மெல்லாம் பார்த்தோம். வயதான பெண்கள்லாம் நிறையா வந்திருந்தாங்க. பெண்கள் கூட்டமும் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் பார்த்தோம்னா இது அந்த தனி ஒரு மனிதன் அண்ணாமலை அவர்களுக்காக மட்டுமே வந்த கூட்டம் தான். ஏன்னா அவர் மேலே நமக்கெல்லாம் ஒரு பிடித்தம் ஆயிடுச்சு. நம்ம நினச்சதை ஃபுல்லாக அவர் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு. இவர் என்ன பண்ணாலும் சரியாக பண்ணுவார்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பிளைண்டாக நம்புறதுக்கே இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. யாருமே பார்த்தோம்னா வீத லீடர்ஸை ப்ரமோட் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். யாருமே இவங்க தலைவர், மாநில தலைவர், மாவட்ட தலைவர், ஒரு கிராம அளவில் கூட ஒரு சின்ன தலைவர்னு யாரும் இல்லாமல் மக்களாகவே ஒன்றா சேர்ந்து நம்ம அந்த கூட்டத்துக்கு போகணும், மாநாட்டுக்கு போகணும், அண்ணாமலை என்ன பேசுறான்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன கூட்டம் தான் இது. உண்மையிலே பார்த்தோம்னா நல்ல ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போதே நமக்கே தெரியுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மேலே நம்பிக்கை இருக்காங்கன்னு சொல்லிட்டு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர்லாம் தாண்டி டிராவல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ணாமலை அவர்கள் இறங்குறதுலேருந்து அந்த மேடைக்கு வரவே 1 hour ஆயிருக்கு. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலில் நீந்தி தான் வந்தார். எல்லா மக்களுக்குமே ஃபஸ்ட்டு நம்ம மாநிலம் எதால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக போதை தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஊழலும் போதையும் நம்ம மாநிலத்தில் 2 கண்களாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு கூட அந்த சாக்லேட்டில் போதையை கலந்து கொடுக்குற கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கேடுகட்ட விஷயம் நடக்கவே இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த குடியினால், கணவரால், அப்பாவால், பிள்ளையால், யாரோ ஒருத்தரால் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆண்களை திருத்துறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க படாத பாடுபட வேண்டியது இருக்குது. உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் அந்த போதை ஒழிப்பு மாநாடு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அடுத்த மாதம் பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் மாதம். அதுக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இங்கே இருக்குது, அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் எப்படி களையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநாடு இந்த மாதமேவும் 26ஆம் தேதி திருச்செந்தூரில் ஒரு மாநாடு நடக்குது. அதுக்கும் அண்ணாமலை அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அந்த கூட்டத்திலே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஒவ்வொரு காலேஜ் அளவுலையுமே போதை ஒழிப்புக்குன்னு ஒரு அம்பாசிடர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. அந்த அளவில் இன்னைக்கு மாணவ மாணவிகள் போதைக்கு அடிமையாயிருக்காங்க. மாணவிகள் நான் சொல்லும்போது இன்னைக்கு இருக்க சினிமாவை நான் சேர்த்து சொல்வேன். சமீபத்தில் வெளிவந்த தனுஷ் அவர்களுடைய படம் வந்தது இல்லையா, அதில் அந்த கண்ணே கண்மணிய சாங் பயங்கர ஹிட்டு. அதில் அந்த பாட்டுக்கும் அதில் இருக்க சீனுமே சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த காதலி பார்த்தோம்னா ஒரு லவ் ஃபெயிலியரு. அந்த பெண் டாஸ்மார்க்குள்ளே போய் பாட்டில் வாங்கி குடிச்சு பஸ்ஸிலேயே உட்காந்து குடிச்சிட்டு போகிற மாதிரி சீன்லாம் வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியில் இப்படி ஒரு சீனெல்லாம் பார்க்கவே இல்லை. இப்போ இதை பார்க்கும்போது மற்ற பெண்களுக்குமே லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா நம்மளும் இப்படி குடிச்சிட்டு அலையணுங்கிற எண்ணம் வந்துடும். இதை கொஞ்சம் சினிமா துறையினர் இதை மாற்றிக்கிறோம். இந்த 19 லட்சத்தில் கிட்டத்தட்ட 17% பெண்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள் இன்னும் வரணும். இந்த 17%ங்கிறது இன்னும் நிறைய வந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
நல்ல ஒரு அதாவது கைண்டாக பேசுவாங்க. அவங்களால நிறைய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி 39 வயசுக்கு 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களே 50% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கணக்கு புள்ளி விவரம் அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியுது. இல்லை நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில், சர்ச்சுக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் எல்லாமே நிறையா கடைகள் இருக்குது. மெயினாக பார்த்தோம்னா இப்போ எங்கள் ஊர்லேயே பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கினோடனே பக்கத்தில் சாராய கடை, இந்த சந்துக்குள்ளே போனால் சாராயம் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கும். பழனியிலே அந்த மாதிரி தான் இருக்குது. பழனி பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா டாஸ்மாக் கடை இருக்குது. கோயிலில் இறங்கி சாமியை கும்பிட்டு வந்தோடனே குடிச்சிட்டு வீட்டுக்கு போ, இப்படி தான் இருக்குது. இதுகளையுமே வந்து கண்டிப்பாக மாற்றணும். கேரளாவிலலாம் பார்த்தோம்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு பாருக்கும் இன்னொரு கடைக்குமே பார்த்தோம்னா நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அவங்களால வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போதையை வந்து குடியை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது இப்போ அடுத்த மாதம் பார்த்தோம்னா 50 லட்சம் மரக்கன்றுகளை வந்து நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயும் இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இதுக்கு உண்டான மாற்றங்கள், அதாவது வந்து சுற்றுச்சூழல் நிறைய வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு புகையினால். அதுவுமே வந்து இந்த மரங்களை நடுறதுனால இன்றைக்கி நமக்கு பலன் தராட்டியும் பிற்காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து நிறையா பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. நிறையா நல்ல விஷயங்கள் பேசுனாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் குறிப்பாக அந்த பாஜகவை சார்ந்த மக்கள் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னே தெரியவே மாட்டேங்குது. அவ்வளோ குறை, எதில் வந்து குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்குலாம் குறை சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஹிந்துக்களுக்கு எதிராக மாறிட்டார், ஹிந்து கோயில்களுக்கு எதிராக மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலலாம் நான் இது 1% கூட நான் நம்பவே மாட்டேன். அவருக்கு வந்து தேசமும் தெய்வீகமும் 2 கண்களாக தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அதே மாதிரி நம் நாட்டு மேலே அவருக்கு அந்த விதமான ஒரு பாசம் இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய மதத்தையும் தான் பிறந்த அந்த மதத்தையும் அவர் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹிந்துக்களுக்கும் ஹிந்து மக்களுக்கும் எதிராக எந்த காலத்திலும் போக மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த நம்பிக்கை வந்து மற்றவங்களுக்கு இல்லை. நேற்று அவங்க பேசும்போது சொன்னார் இல்லையா, அதாவது வந்து மதத்தை வந்து நான் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வந்துடுவேன், மற்ற எல்லாருக்குமே வந்து நான் பொதுவானவன் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை திட்டணும், எடப்பாடி ஐயாவை திட்டணும், ஸ்டாலின் ஐயாவை திட்டணும், திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இது வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லை. இப்போ வந்து அது வந்து ஒரு அமைப்பு தான். ஆர்எஸ்எஸ் எப்படி ஒரு அமைப்போ அதே மாதிரி இன்றைக்கி வீர லீடர்ஸ் வந்து அது ஒரு அமைப்பாக இருக்குது. ஒரு அமைப்பு யாரையும் வந்து திட்ட முடியாது. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நமக்கே தெரியும், இந்தியாவினுடைய மிகப்பெரிய அமைப்பான ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் யாரையாவது திட்டி நம்ம பார்த்துருக்கோமா? அதே மாதிரி எந்த ஆர்எஸ்எஸ் காரங்களையும் பார்த்து கேட்டுக்கங்களேன், எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள், எல்லாருமே இங்கே பிறந்த இந்துக்கள் அப்படின்னு அவங்க மைண்டு செட்டாக இருக்குமே தவிர ஒரு வார்த்தை கூட அவங்க யாரையுமே திட்டவே மாட்டாங்க. நான் இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் ஹிந்துவாக இருப்பார், யாரையுமே திட்ட மாட்டாங்க. அவங்கள்ட்ட நமக்கு என்ன நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்மளால் வந்து அவங்கள்ட்ட எந்த விஷயத்தை கொண்டு போய் கன்வே பண்ண முடியும்னு சொல்லி தான் பார்ப்பாங்களே தவிர யாருமே திட்ட மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க தான் அடித்து மழு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே மோகன் பாகவத் அவர்களும் டெல்லி இமாமும் வந்து ஒன்றா சேர்ந்து நின்று பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் போய் அந்த மதர்சாவில் போய் அந்த பிள்ளைகள்கிட்ட பார்த்து மோகன் பாகவத் அவர்கள் விளையாடிட்டு வருவார். இப்படித்தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து வீத லீடர் வந்து ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் மட்டும்தான். இதில் வந்து மக்களை சேர்க்கணும், மக்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி வந்து களையலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க முடியும். இது வந்து அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சியாக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அவர் அரசியல் பண்ணுவார். நல்ல அரசியல்வாதி. அன்னைக்கு கூட்டணிகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயாவை பற்றி பேசியிருக்காரு, டிஎம்கேவை பற்றி பேசியிருக்காரு. அதனால் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவராக வரும்போது கண்டிப்பாக அவருடைய நிலைப்பாடு சரியான நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். அன்னைக்கு டிவிகே மேலே குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக அவங்களையும் பற்றியுமே பேசுவார். இன்றைக்கி வந்து பேசிட்டா இப்பயே பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்த்தியில் நாங்கள்லாம் சொல்லோம்ல, இந்த இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஆயிடும். ஆனால் பிராண்ட் ஆனாலுமே தவறு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு மற்ற கட்சிகள் வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு துரோகமும் பண்ணிக்கிட்டு இங்கிட்ட இந்துக்களுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விதமான ஒரு டபுள் கேமை வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு காலத்துலேயும் பண்ண மாட்டார். உண்மதம் உனக்கு பெருசுனா ஏன் மதம் எனக்கு பெருசு அப்படிங்கிறாரு. இதே தான் மற்ற வடநாட்டில் இருக்க ஆர்எஸ்எஸ்ல இருந்த தலைவர்களை பாருங்க. ஒவ்வொரு மாநில தலைவர், எந்த மாநிலத்தில் நீங்கள் பாஜக மாநிலங்களில் பார்த்துட்டோம்னா தேவேந்திர ஃபட்னவிஸ் என்னைக்குமே வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் திட்டிருக்கவே மாட்டார். மற்ற தலைவர்கள் கூட ஏதாவது
ஏதாவது அவங்கள்ட்ட குறை இருந்துச்சுன்னா தைரியமாக பேசுவாங்க, பேச விட்டுருவாங்க. ஆனால் அதே மாதிரி ஹேமந்த் பிஸ்வா சர்மா பேசினதில்லை, மோகன் யாதவ் பேசினதில்லை, மோகன் சரண் மாஞ்சி பேசினதில்லை, உத்தரகாண்டினுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அவர்லாம் ஒரு வார்த்தை கூட இஸ்லாமியர்கள் பற்றி தவறாக பேச மாட்டார். ஆனால் செய்ய வேண்டிய செயல்கள் வந்து சரியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து முதல்வரானவங்க, அவங்களே அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுமே வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாரு. எடுத்தோடனே பார்த்தோம்னா அவனை திட்டுறது இவனை திட்டுறதுன்னு இருந்தோம்னா இந்த இயக்கம் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது அவங்க அந்த இயக்கத்து மேலே ஒரு பழியை போட்டு இதை பேன் பண்ணுங்கன்னு சொல்லி நிப்பாட்டுறதுக்கு உண்டான வழியை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் நம்ம எல்லாருமே வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க, அவர் சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்காரு. அதாவது வந்து எல்லா மக்களும் வேணும்னு சொல்லி அரவணைச்சு போகிறாங்க. இப்போ நாங்களே வந்து வீத லீடர்ஸ் அந்த மீட்டிங்க்கெல்லாம் போனோம்னா தலைவர்கள்லாம் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து ரவுண்டாக தான் போட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் வந்து ஒரு டிஸ்கஷன் தான் நடக்கும், நம்ம அடுத்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாநாடு போகிறதுக்கு உனக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமே பார்த்தோன்னா இப்போ எங்கள் மாவட்டத்தில் வர்ற 19ஆம் தேதி வந்து வீத லீடர்ஸ் சார்பாக மராத்தான் போட்டி நடக்க போகுது. அவங்க யார்கிட்டையுமே வந்து ஃபைனான்ஸ் கேட்கவே இல்லை. இப்போ நாங்கள் அந்த மீட்டிங்க்கு போகணும் இல்லையா, அப்போ டிஸ்கஷன் நடக்கும். நம்ம என்னென்ன வாங்கணும், டிஷர்ட் வாங்கணும், பேண்ட் வாங்கணும், அன்னைக்கு வர்ற குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கவுங்களாம் எழுந்திரிச்சு ஒரு ஐயா வந்து நான் டிஷர்ட்டுக்கு நான் வாங்கி தரேன், எவ்வளோ வேணும், எத்தனை 1000 வேணும், நான் அத்தனை பேருக்கு நான் வாங்கி தரேன். பேண்டு ஒரு சகோதரி ஒருத்தவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு வர்ற குழந்தைகளுக்கு ஃபுட்டு எத்தனை பேர் வராங்களோ அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிற ஃபுட்டுகளுக்கு ஃபுல்லாக ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. முதல் பரிசு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றாரு. அவங்கவுங்களாகவே வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கலையா யாரை பத்தி யாருமே கவலைப்படலை, யார் கொடுக்குறாங்கன்னு அவங்களாக சொல்லிக்கிறாங்களே தவிர மற்றவங்கள நீங்களா கொடுங்க சொல்லி யாருமே கம்பல் பண்ணல. அதே மாதிரி தான் இந்த மாநில மாநாடும் அவங்களாக முன் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எங்கள் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மராத்தான் போட்டி பண்ணைக்கு அப்படித்தான் நடக்குது. அதை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த விதத்தில் வந்து அண்ணாமலை ஒரு பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் தயவுசெய்து கட்சியை வழங்க. இன்னும் வந்து பாஜகனா வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் சேரலை. அவங்களுக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது. நம்ம எவ்வளவுதான் நம்ம எடுத்து சொன்னாலுமே வந்து மோடி நம்ம ஊருக்கு வந்துட்டாருன்னா எங்கள் குலசாமியை கும்பிட விட மாட்டாரான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சொல்லி 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 அவங்களால நம்ம எடுத்து சொல்கிறதுக்குள்ளேயுமே பல நாட்கள் வேஸ்ட் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் புரிதலை கொடுங்க. கட்சியை வளர்க்குறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். இன்னும் வந்து உறுப்பினர்களை சேருங்க. அதை விட்டு போட்டு எப்போ பாரு அண்ணாமலை அவர்களை குறை சொல்கிறது கட்சி வளர போகுது இல்லை, கட்சி வளர்ந்தாலும் கூட பரவாயில்லையே, இன்னும் வந்து குறையாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா ஒருத்தர்லாம் எழுதியிருக்காரு, அண்ணாமலை போக போக காங்கிரஸ்காரராக மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வார்த்தைன்னு தெரியல. காங்கிரஸ்காரையை நம்ம இந்தியாவுக்கு அவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தோம்னா இன்னைக்கு இருந்த காங்கிரஸ் களவாணி பயல்கள் தான் நான் சொல்லுவேன். அவங்க அந்த அளவுக்கு நம்ம நாடை நாசப்படுத்தி விட்டு போயிருக்காங்க. அந்த காங்கிரஸ்காரங்களுடைய குணநலங்களையும் நம்முடைய அண்ணாமலை அவர்களும் இங்கே கம்பேர் பண்ணுறதுல 1% கூட ஏற்றுக்கவே முடியாது. என்னத்தையும் நம்மளும் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோம், நம்மளும் வந்து நிறைய போஸ்ட் எல்லாம் போடுறோங்கிற எண்ணிக்கை கணக்கெல்லாம் கொடுக்காதீங்க தயவு செய்து. எனக்கெல்லாம் அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நம்மளாம் நேசித்து படிச்சுட்டு வந்த ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல எழுத்தாளர் அவரே வந்து இப்படி எழுதும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு அண்ணாமலை அவர் செயல்பாடு பிடிக்கலையா விட்டுருங்க. இது வந்து ஒரு இயக்கம். நாளைக்கு அரசியல் கட்சியாக மாறும்போது அண்ணாமலை அவர்கள் பேசுவார். பேசலன்னா அன்னைக்கு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்போம். அதை விட்டு போட்டு இப்பயே ஒரு இயக்கமாக இருக்கும்போதே நீங்கள் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை, இதை செய்யலை அதை செய்யலை, எப்போ பார்த்தாலும் திட்டணுங்கிற வேலையே வேண்டாம். நாளைக்கு கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த இனாம் சொத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க. எனக்குமே முதல்ல புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேடி தேடி படிக்கும்போது தான் அண்ணாமலை அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இது வந்து கோயில் சொத்துக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்காக பாடுபட்ட குடும்பங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி நிறைய விஷயங்கள் சரியாக தான் இருக்கும். அதை விட்டு போட்டு ஆரம்பத்தில் இருந்து திட்டி குமிக்கணுங்கிற எண்ணத்தை தயவு செய்து மாத்துங்க. என்னைக்கு 50 லட்சம் வரப்போகுது, 50 லட்சம் வர்ற அன்னைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலும் இருக்கு. இன்னைக்கு 19 லட்சம் ப்ளஸ் 19 லட்சம் சேர்த்தா கூட கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா 38 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா வந்து அதில் போய் உள்ள ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம். எல்லார் வீட்லேயுமே வந்து 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்குமே எங்கள் ஊர் பக்கம்னா மொபைல் இருக்காது, 2 பேர் தான் வச்சுருப்பாங்க. வீட்டில் அப்பா வச்சுருப்பாரு, வீட்டுக்கு ஒரு ஃபோனு தான் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட வந்து பெரும்பாலும் மொபைல் இருக்காது. வீட்டில் இருக்க மொபைலை வச்சு தான் அவங்கெல்லாம் வந்து படிச்சுக்கிடுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் கூட அப்படித்தான் இருக்குது. வேறு ஏதாவது இவங்க ஒரு ஃபார்மேட் வேண்டாம் கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கூட அப்ளை பண்ணுற மாதிரி, இந்த குடும்பத்தில் வந்து எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம். ஆனால்
இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணால் கண்டிப்பாக 50 லட்சத்தை தாண்டி தான் போகும். ஏன்னா நம்ம மொபைல் மூலமாகவே அதில் போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து நம்ம இமெயில் கிரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு மாற்றணும், எல்லா விஷயமும் இருக்குது. இதனால் இன்றைக்கி இருக்க 19 லட்சம் கூடிய விரைவில் வந்து 50 லட்சமாக மாறும். 10 வருஷம்ல ஆகணும்னா ஒருத்தவங்க கேலி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கெல்லாம் வந்து இருக்கிற மக்கள், இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து விடமாட்டாங்க. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தால் கூடிய சீக்கிரமே வந்து இந்த 19 லட்சம் 50 லட்சமாக மாறக்கூடாத வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து தோல்வியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி பண்ணியிருந்தாங்க. விஜயே ஜெயிச்சுட்டாரு, அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரா? நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமாவினுடைய கவர்ச்சியை வச்சு ஒரு விவரமே தெரியாத குழந்தைகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்களே இன்றைக்கி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அறிவாளி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், நாட்டை நேசிக்கக்கூடியவர், நம்ம மாநிலம் வந்து முதன்மையாக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஜெயிக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக இந்த வீத லீடர்ஸ் அரசியல் அமைப்பாக மாறும்போது இன்னும் நிறைய பேர் மக்கள் வந்து தானாக வந்து சேருவாங்க. நேற்று எங்கள் பால்காரன் என்னட்ட கேட்கும்போது கூட நாங்களாம் அதுக்கு முதல்ல அண்ணாமலை வரும்போது பாஜக தப்பா ஓட்டு போடலான் இருந்தோம், அவரவே இல்லைன்னு சொன்னோடனே நாங்கள் போய் டிவி கேட்க ஓட்டு போட்டுட்டோம்ப்பா. அடுத்து அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னே நாங்களாம் வந்துடும். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பேர் இருக்கோம்ப்பா, நாங்கள் 4 பேருமே அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவோம். அவரெல்லாம் நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம். அவர் எப்படிப்பா விட முடியும்? அவரெல்லாம் அவங்களாம் ஒரு படிக்காத மனுஷங்க, அவங்களே வந்து அண்ணாமலைக்காக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லும்போது அவர் வெளியேற்றினதனுடைய விளைவு இப்போ தான் நம்மலாம் கேட்கும்போதே தெரியுது. எந்த விதமான பாதிப்பு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாதாரணமாக. ஆனால் அதனுடைய தாக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியேற்றினுடைய தாக்கம், அவர் மனசளவில் வெளியேறிக்கிட்டு நமக்காக முன்னாடி வந்து நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரோ, எவ்வளோ வேதனையில் அவர் சொல்கிறாரு. அவர் அந்த மாநில தலைவர் இருந்து ஒதுக்கிட்டாங்க, சரிப்பா, அதுக்குண்டான ஒரு நல்ல போஸ்ட்டை கொடுத்து கட்சியை வளர்க்க விட்டுருக்கணும்ல. சும்மாவே அவர் வேலை பார்ப்பாரா? அப்படி அவர் வேலை பார்த்தாரு இல்லப்பா அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஒரு படிக்காத மனுஷன் அவர் வந்து இவ்வளோ விஷயம் பேசுகிறாரே அண்ணாமலை அவர்களை பற்றின்ட்டு. அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குது. 19 லட்சம்லாம் கம்மி தான். நிறையா மக்கள் இருக்கிறாங்க. கட்சியாக மாறும்போது பல கோடி மக்கள் வந்து சேரத்தான் போகிறாங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்க வாய்கள்லாம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க தயவு செஞ்சு வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். 9092345641 இந்த நம்பருக்கு இது வாட்ஸ்அப்புக்கு, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸை முகவரியை அனுப்பிவிடுங்க. பணத்தை வந்து இதே நம்பர் தான் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்பிவிடுங்க. தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த ஒரு புக்கு வாங்குறதுக்கு 400 ரூபா அனுப்ப வேண்டியது இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. அவசியம் வாங்கி படிங்க அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.